வந்து கல்யாணம் ஆகி எங்களோட 12 வருஷம் ஆஃப் டுகெதர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 9:50 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னா நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி எங்களோட 12 வருஷம் ஆஃப் டுகெதர்னஸை இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து எங்களோட அனிவர்சரி. இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னா அவுட்டிங் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எங்கெங்கே அப்படின்றதெல்லாம் அப்படியே வீடியோ போக போக நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அவுட்டிங் அப்படின்றதுனால வந்து நான் வந்து ரெடியாக போகிறேன். இன்றைக்கி நான் வந்து சாரீ தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி கோயிலுக்கு மட்டும் போகல, அப்படியே வெளியெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் சரி ரொம்ப நேரம் நம்மளால் சாரீ கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சிம்பிளாக ஒரு குர்த்தா தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வந்து ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீயும் வந்து காட்டுறேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் மிஸ் பண்ணாத ஒரு விஷயம், நான் வீட்டில் இருந்தாலும் சரியாக வெளியே போனாலும் சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு மறக்கவே மாட்டேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் பியூர் ஆரிஜின்லேருந்து கொரியன் விட்டமின் சி லைட் ஜெல் சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட 3rd டியூபு. ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போதும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரல் விட்டமின் சி அண்ட் யூசு லெமன் இருக்குது, விச் இஸ் சோர்ஸ் ஃப்ரம் கொரியா. பியூர் ஆரிஜினோட இந்த கம்ப்ளீட் ரேஞ்சில் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆனது அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பியூர் ஆரிஜினோட ஸ்கின் கேர் ரேஞ்ச் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப்ஸில் அப்ளிகேஷனோட உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன். வாங்க கடகடன் ரெடி ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பியூர் ஆரிஜின்லேருந்து இந்த கொரியன் பிரைட் பூஸ்டிங் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு விட்டமின் சி அண்ட் யூசு லெமன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு விட்டமின் சியோட அந்த மைக்ரோ பீட்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த பீட்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த விட்டமின் சி பீட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா ஹார்டாக லைட்டாக உங்களோட ஸ்கின்ல ஜென்டிலாக அந்த ஸ்கின்குள்ளே போர்ஸ்குள்ளே இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா அந்த க்ளோ வந்து ரிவீல் பண்ண வைக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷே ஸ்கின்னில் இருக்கிற அந்த டல்னஸ்னால் போய் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக வந்து ஆக்கிடும் இந்த ஃபேஸ் வாஷை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம். இது வந்து அகெயின் விட்டமின் சியோட பிரைட் பூஸ்டிங் ஃபேஸ் சீரம் தான். இந்த சீரமில் வந்து பார்த்திங்கன்னா 20x கொரியன் விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஸ்கின்ல டீப்பாக பெனட்ரேட் ஆகி ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் பண்ணி நல்ல வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஸோ இந்த சீரம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த சீரம் வந்து நான்ஸ்டிக்கி ஃபார்முலாவில் பண்ணியிருக்கிறதுனால லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவே ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். எந்த ஒரு ஹெவி ஃபீலுமே வந்து இருக்காது ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போய் நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் ஹேரும் வந்து செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் விட்டமின் சியோட இந்த சீரம் க்ரீம் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு 10x நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி இருக்குது. இதோட ஸ்மெல்லே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸு, பிம்பிள் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து அது ரெகுலர் யூசேஜில் ஸ்கின்ல வந்து அது எல்லாமே ஃபேட் ஆகி ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்று இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த சிப் ஃபீலிங்லாம் வந்து இருக்காது. சில க்ரீம்ஸாக வந்து அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஒரு மாதிரி வேர்த்து கொட்டும், பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு நான் ஆயிலி ஃபார்முலாவில் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸ்கின்னோட அப்படியே அப்சர்வ் ஆகி ரொம்ப ஒரு நேச்சுரலான லுக்கும் வந்து கொடுக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டேன் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரெகுலராக நமக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் இருக்குன்றப்போ ஸ்கின் வந்து சுருக்கம் விழுந்து ரொம்ப ஒரு ஏஜிங் லுக் வந்து வந்துடும். ஸோ அந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு SPF 50 இருக்கிற மாதிரி பாருங்கள். இதில் SPF 50 PA+++++ன்னு 4+ இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ஹார்ம்ஃபுல் சன்ரைஸ்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஜெல் சன்ஸ்க்ரீன் அப்படி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபெதர் லைட் ஜெல் ஃபார்முலாவில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட்டாக இருக்கும், ஸ்கின்ல வந்து ஒரு ஹெவி ஃபீலே இருக்காது. அண்ட் ஸ்கின்ல ஃபாஸ்ட்டாகவே வந்து அப்சர்வ் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா இது எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே இருக்காது ஸ்கின்ல. இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா வெள்ளையாக படிஞ்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நான் ஸ்டிக்கியாக வந்து இருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த சன்ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு வந்து விட்டமின் சி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறதுனால விட்டமின் சின்றது வந்து ஒரு பொட்டன்ட் ஆன்டி
ஆக்சிடென்ட். ஸோ அதனால் ஸ்கின்ல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ஃபைட் பண்ணி அந்த ஸ்கின்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ஃபேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோனை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின் டோன் பார்ப்பீங்க உங்களோட ஸ்கின்ல. இந்த சன்ஸ்கிரீன் வந்து நான் கை, கழுத்து, முதுகுன்னு நான் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிப்பேன். இதனாலே உங்களுக்கு தெரியும் ஏன் எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டியூப் வந்து காலியாகுதுன்னு. அந்த அளவுக்கு நான் நிறையாவே வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளோட 4 ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்குது. பியூர் ஆரிஜினோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் வந்து 20% ஆஃபில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களோட ஸ்கின்ல ஒர்க் ஆச்சு அப்படின்றத ஃபீட்பேக்கை எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஒரு காட்டன் துப்பட்டாவோ ஏதோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இது வந்து இன்னொரு சல்வாரோட துப்பட்டா, அதை வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அன்றைக்கி வந்து வேறு ஒரு சாரீ எடுத்து வச்சுருந்தேன், அதை அன்றைக்கி கட்டல. நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் அந்த சாரீ காட்டுறேன். வருஷம் நான் வந்து வெட்டிங் டே விளாக் போடுவேன். 10th year anniversary இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். எப்போவுமே உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து எனக்கு வேணும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக எல்லாருக்குமே இதே மாதிரி லைஃப் வந்து பல வருஷங்கள் தாண்டி போகணும்னு நானும் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் பிளான் இல்லை. நிக்கிலுக்கு ஆல்ரெடி லீவ் அப்படின்றனால சரி வடபழனி கோயில் போயிட்டு பாபா கோயில் போயிட்டு அப்படியே வெளியே லஞ்ச் சாப்பிட்டு வரலான்றதான் வந்து பிளானு. ஸோ வேற ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த சல்வார் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஆர்த்தி அவங்க ஆரிஷா பொட்டிக்லேருந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் ஒரு தடவை தான் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த லக்ஷ்மி சாய்பாபா டெம்பிள் தான் போனோம். எல்லா முக்கியமான நாளையும் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுறது. ஏன்னா அந்த கோயில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறனால. ஆனால் இந்த கோயிலில் நமக்கு வந்து போய் பார்த்து பாபாவை தரிசனம் பண்ணாலே நமக்கு நல்ல வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அங்கே வந்து பாபா மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறையா சுவாமிகள் எல்லாமே வந்து இப்போ புதுசாக வாராகி கூட வந்து அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த சந்நிதியெலாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த கோயில் விசிட் பண்ணல, அரௌண்ட் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். முருகன், விநாயகர், நவகிரகம்னு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சின்ன பாபா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பெரிய பாபா செஞ்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த சாய் துணி வந்து இருக்கும். இந்த துணி பூஜை வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ இது எவ்ரி பர்த்டேயோ யாருக்காவது வெட்டிங் டேனா கண்டிப்பாக நாங்கள் இங்கே போய் பண்ணுறது. இல்லை நமக்கு அந்த மட்டை தேங்காவோட சுற்றி இந்த மாதிரி தானியங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கோதுமைலேருந்து ஆரம்பித்து சுற்றி ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து அந்த நெய்யும் அதுக்கப்புறமா அந்த மட்டை தேங்காவும் நம்ம அதில் போடுவோம். மட்டை தேங்காய் மட்டும் அன்றைக்கி அந்த வாளியிலே வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் எல்லோரும் ஒன்று ஒன்று அப்படியே சுற்றி இதை வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த துணி தான் நமக்கு வந்து சாய் பாபாவோட மருந்தாக நமக்கு வந்து கொடுக்குறது. அதுதான் நமக்கு அந்த சாய்பாபாவோட பிரசாதமாக நமக்கு வந்து எல்லா கோயிலுமே கொடுக்குறாங்க. அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக வடபழனி போனோம். கோயிலுக்கு போயிட்டு விஆர் மால் வந்துட்டோம். இங்கே வந்து சும்மா அப்படியே சுற்றிட்டு ஒரு லன்ச் டைமுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த தடவை அம்மா அப்பா வந்துருந்தாங்க. சுமங்கலி பிரார்த்தனைக்காக வந்திருந்ததுனால அவங்க வந்து சரண்யா வீட்டில் இருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ இங்கே இருக்கிறதுனால நம்ம போகலாம். டெக்ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ ஏதாவது ஒரு குர்த்தா எடுத்துக்க சொல்லியிருந்தார் ஹஸ்பண்ட். அதனால் நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 50% ஆஃபில் வந்து இந்த மாதிரி குர்த்தா செட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இதுலேருந்து நான் எடுத்துக்கலான்னு பட்டு மேலே வந்து அந்த ஒரு பிஸ்கெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா கீழே இருக்கிறது மட்டும்தான் டிஸ்கவுண்ட், மேலே இருக்கிறதுலாம் நியூ அரைவல்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குர்த்தா செட்டோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 4000 என்னமோ இருந்தது. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வரும்போது எனக்கு இந்த ஒரு லாங் நாற்காலி மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பிளாக் கிடையாது, ஒரு மாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வித் ஆரஞ்சு, நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன். கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நமக்கு இப்போ கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் லார்ஜ் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி மீடியம் தான் வந்து கரெக்டாக செட் ஆகுது. ஸோ அதனால் கரெக்டாக நம்ம எந்த ஒரு பிராண்டு எடுத்தாலுமே ஒன்றொன்றுக்குமே நமக்கு சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதனால் ட்ரையல் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறது நல்லது. அதனால் நான் வந்து எல்லாமே ட்ரையல் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் வித் ஆரஞ்சுன்னு பார்த்தீங்களா, அதுதான் அந்த எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கேயே வந்து இந்த கிராஃப்ட்ஸ்லேன்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே சும்மா போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து இந்த வாட்சோட பேர் பண்ணி போடுறாங்க, இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போடுறாங்க. என்னோடய வாட்ச் வந்து காப்பர் கலர் அப்படின்றனால அந்த காப்பர் கலர் ப்ரேஸ்லெட் மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணேன். ஷாப்பிங்லாம் வந்து முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து நாங்கள் பீஸா சாப்பிட வந்தாச்சு. நாங்கள் அந்த ஜுவல்லரி ஷாப் போயிருந்தோம்ல, அங்கே வந்து இது வாங்கினேன். அப்புறமா இந்த நோஸ் ரிங்கும் வந்து வாங்கினேன். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து காட்டன் சாரியோட போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சரி வாங்கிட்டோம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த ஒயிட் மெட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒயிட்டுன்றதுனால வந்து போட்டிருக்கேன். இன்னும் இதுக்கு வந்து மேட்சிங்காக நம்ம வந்து ஸ்டெட்டு கழுத்துக்கு வந்து நெக் செட் அது மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக காட்டன் சாரீஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து 50 rupees தான், கம்மி தான். 50 தானா? ஆமாம் 50 தான். சின்ன இது தானே, கம்மி தான். ஏஆர் மாலில் இருக்கிற டாமினோஸ் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வந்து செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த டாக்கோ மெக்சிகானா எப்பயும் போகும்போது அதை சொல்லுவோம், இந்த ஸ்டார்டர் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ கார்லிக் ப்ரெட்லேயே வந்து பன்னீர் அந்த ஒரு சாஸோடு வந்து வருது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து சொல்லியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு வாழைப்பழம் நிறையா இருந்துச்சு. சரி ஒரு வெட்டிங் டே ட்ரீட் மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேட்ச் பேக்கிங் மாதிரி நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது அன்றைக்கி பண்ணல, நெக்ஸ்ட் டே தான் வந்து பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு நான் இங்கே வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே இந்த பனானா கேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஃபின்ஸ் ஒயிட் கப் இருக்குல்ல அதில் வந்து பண்ணுவேன், இல்லைனா லோஃப் கேக் மாதிரி வந்து பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரே இருக்குல்ல இதில் வந்து நான் ரொம்ப பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இதில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த லைனர்ஸ் ரொம்ப நாளாக வாங்காமலே இருந்தேன். அப்புறம் அந்த பேக்கர்ஸ் 360 ஷாப் போயிருந்தேன்ல அப்போ வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் வெரைட்டி சென்டரில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து லைனர்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ அந்த மஃபின்ஸ் இதுலேயும் நான் வந்து பண்ணேன், அந்த கப் கேக் மோல்டுலேயும் வந்து பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. அதனால் செகண்ட் டைமும் நான் வந்து லோஃப் மாதிரி பண்ணாமல் எல்லாமே இந்த மாதிரி கப் கேக்ஸ்லேயே வந்து பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை நான் வந்து ஒரு பேட்சாக வந்து பேக் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கப் கேக்ஸ் கிட்ட வந்து நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பேக் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பல்காக நான் வந்து பேக் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா அப்பா அம்மாவும் சரண்யா வீட்டில் இருந்ததுனால நம்ம நிறையா பேக் பண்ணோன்னா அங்கேயும் கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாக நான் வந்து இவ்வளோ கேக் மாற்றி மாற்றி வந்து பேக் பண்ணி ஒரு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு செட் அப்படியே நான் வந்து பேக் பண்ணி அங்கேயும் கொண்டு போய் கொடுத்தேன். வீட்டுக்குமே வந்து நிறையா இருந்தது. ஸோ ஒரு பெரிய ட்ரீட்டாக வந்து இது இருந்திருக்கும் அன்றைக்கி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த பெரிய மஃபின்ஸில் பண்ணதை விட இந்த குட்டியாக இருக்கிறது வந்து இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அந்த பெருசில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம், சில சமயம் ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும், சிலதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த குட்டியில் வந்து பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நமக்கு எடுத்து சாப்பிட்றது அந்த அளவுக்குமே வந்து கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு 3-4 பாக்ஸில் வந்து நிறையா பேக் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸே பனானா கேக்ஸ் தான்ற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ வந்து நாங்கள் சாப்பிட்டோம். வெட்டிங் டே ட்ரீட்டாகவும் வந்து இருந்தது. நிஜமாவே அந்த அவுட்கமுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அப்பிடைசிங்காக இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட வெட்டிங் டே போச்சு. இந்த vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.